தெரியுதம்மா ஐயா மகாராஜா கானகத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆமாங்க. சற்று செய்தற்றி பிறகு வேட்டையாட வேண்டும். ஆமா ஜெயமி, பிறகு பார்க்கலாம் ஜெயமி. என்னவா இல்ல சற்று பின்பு பார்க்கலாம். ஏன் ஜெயமி இந்த காலகட்டத்தில் விட்டது? இந்த அபிமன்னாக நான் வேட்டையாடி இருக்கிற பொழுது வேட்டையாடி இருக்கிற போது ரொம்ப கலப்பாக இருக்கிறது. ஆமாங்க, கலப்பா இருந்தா காப்பி குடிங்க. ஆத்தியா நம்ம ஓய்வு எடுக்கும்போது காப்பி குடிச்சிடலாம். கேட்டீங்க அப்படி ஆமா ஜெயமி, நான் வேட்டையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கிற போது அதுவோ பாண்ட பொபியெல்லாம் ஆமாங்க ஒரே இருளாக தெரிகிறது. தெரிகிறது, இருண்ட வனமாக தெரிகிறது. ஆமாங்க. சச்சோ நண்பா, ஐயா என்ன செய்வேன் என்ன செய்வேன்? காட்டும் வழியாகவே ஆமாங்க கலந்த வருகிறது போல் தெரிகிறதே நண்பா. நண்பா ஆமாங்க, காத்து மடியாகவே கலந்த இரண்டு சுழற்சி வருகிற போது எனக்கு முன்பு ஆமாங்க அதுவோ நிருபங்கள் 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 நிகழ்கள் ஏதோ தெரிகிறது தெரிகிறது நண்பா. ஐயா ஐயா ஏண்டா ஓய் இத கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு காமிடா. ஓ படிக்கணுங்களா? ஆமா டேய் நிகிதத்தை படிச்சு காமி என்று வரித்தால் வாசி பிரித்து கொடுக்கிறாய். ஐயோ அச்சோ அச்சோ அச்சோ
வந்திருக்கிறது என்று நான் பதற்றத்தோடு இருக்கின்றேன். அச்சோ அச்சோ நீங்கள் வந்திருக்கிறது. ஐயோ நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? தொடாதீங்க. வேணா நீனே படிச்சுக்க. படிச்சுட்டே இரு, அதுக்கான வெகு புழுத்து புழுத்துறா. கோச்சியாதல கண்ணா என் அருகில் இருக்கக்கூடிய மெய்க்காவல் தானே. நான் தாங்க பீகாவலாம். என்ன பீக்காவல்? மெய்க்காவல. உண்மையாகவே ஆமாங்க. கேட்டா கேட்டா அதை படித்து விடு, கிழித்து விடு. படிச்சேச்சு. ஐயோ, கிழித்து போட்டான். பொண்ணு போட்டு வர ஒவ்வொரு முடியா எத்தனை நாள் விட்டுட்டே இருப்ப? ஏனப்பா? ஓய் படித்து விடு. ஓ படித்து சொல்ல வேண்டும். ஓ ஆனா குந்தி பால். ஓ சங்கு துவாரி ஆண்டு வரக்கூடிய. சங்கு துவாரி ஆண்டு வரக்கூடிய. ஆமாங்க. அழகு சுந்தரி எழுத நிருபம். அழகு சுந்தரியா? ஆமாங்க. ஐயோ என் மாமா மகள் எங்க இருக்கடா எங்க இருக்கடா? ஐயோ அந்த தேவி அடியே சுந்தரி எங்க? ஐயோ ஐயோ அப்பா. இல்ல இல்ல ஏன் போறாங்கன்னு உள்ளார சொல்லுங்க. அது கொண்டு போட வராதுகள். அழகு சுந்தரி உரைத்த உடனே ஆமாங்க. இங்க 22 பேருக்கும் எப்படி அவளை தேடி கொண்டு வைக்கிறேன். அழகு சுந்தரி எனக்கு மலையிட்ட மனைவியாக வேண்டும். காதல் திருமணம் செய்திருக்கின்றேன். ஆசை லவ் லவ் அட கொண்டு போச்சு. ஐயோ ஐயோ இது கருப்பு பறி போயிடும் அப்பா. ஆம்பளா சாமி கருப்பு கருப்பு பறி போயிடும். இவ்வளவு நேரம் ஒண்ணும் போக தெரிஞ்சுங்க. கொண்டு போட வர அழகு சுந்தரி எழுத நிருபம். சரி யாரு கேட்டால் யாருக்கு? ஆன குந்தி பண்ணி நாட்டு வரக்கூடிய சரி மாமாவாகிய அபிமன்னனுக்கு சரி எழுத நிருபம். என்னவென்றால் மாமா அபிமன்னா எனக்கு டெல்லியாகி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மகனாகிய இலக்கின குமாரனுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ள இருக்கிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளார். அதனால் நீ எங்கிருந்தாலும் ஓடி வந்து மாமனாகிய அபிமன்னன் எனக்கு நீ திருமணம் செய்தால் இல்லை என்றால் எனக்கு முன்னாலேயே பத்தக்கூடிய ஓமகுண்டத்தில் ஒரு திருமணம் செய்திருந்தால் இல்ல அம்மனாகப்பட்ட அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை சொல்லக்கூடிய அபிஷேகம் செய்திருந்தாலும் ஓம குண்டங்கள் இருப்பார்கள். ஏகத்தை வளர்த்தவர்கள். என்ன சொல்லிட்டேன்? என்ன சொன்ன நீ? ஓம குண்டம் ஓம குண்டங்கள் மந்திர ஓதி கொண்டிருப்பார்கள். ஆமாங்க. சரி ஓம குண்டத்தில் விழுந்தும் மாண்டு மடிந்து விடுவேன். உடனடியாக மாமாவாகிய அபிமன்னன் வந்து தாலி கட்டினால் அது தாலி கயிறு. இந்த இலக்கின குமாரன் கட்டினால் அதுவே எனக்கு தூக்கு கயிறு. அறிவு கட்ட மூடல் இந்த மூடல் இல்ல இப்ப யாரையும் சொல்றா? அந்த திருவோதன் நயவஞ்சக்கன் குறிப்பிட்ட மகராகவே என்ன மூட நீயும் குறுக்க வந்து விட்டால் வணக்கம் கேள்வியாக இருக்கும். அது மட்டுமில்லை கொண்டு விடுவேன். என்ன ஓய்ச்சி பூண்டைக்க படிச்சு சொன்னதுக்கு இந்த புழுத்து புழுத்துறா? நீ என்ன படிக்கிறது? கேட்டாத கையில பண்ண ஒவ்வொன்னும் ஒரு கோடத்தை போயிட்டு இருக்கியா? கேட்டா நண்பா எப்படி ஆவியாகப்பட்ட திருவதனன்? ஆமாங்க. நஞ்ச வஞ்சகன் நய வஞ்சகன் எனக்குண்டு. ஆமாங்க. தெய்வ லோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. மானிட மனிதர் கலகு. ஆமாங்க. பூலோகத்திலே திருமணம் நடக்கிறது. அதுவே மெய்யாகிறது. ஆமா ஜாமி. இன்று எனக்குண்டு நிச்சயிக்கப்பட்ட ஆமாங்க என் அத்தை மகளாகவே என் மாமன் மகளாகவே அழகு சுந்தரிய. ஆமாங்க. அதோ அந்த அக்கணக்குமாரனா? ஆமாங்க. அவன் நக்கல. அவன் முள்ளார்தான் வருவான் பாரு. அவன் நக்கல. சரி இலக்கின குமாரன் தேரை எடுத்து வாட்டக்கூடிய என் பெரியப்பா பிள்ளை எடுத்து தரக்கூடிய இலக்கண குமாரனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதா? அவன் வருவான். அவன் 8 தேர் இல்ல, அந்த கெம்மினாடி 10 தேர் நிறுத்து ஓட்டும். பாத்து வருவான். பாத்துட்டே இரு. வருவான்ல? வருவான். 10 தேரை ஓட்டுவான்ல? கல்யாணத்துக்கு வந்ததுன்னா அவனா நான் ஒத்த தேரை ஓட்டுகிறேன் பார் எப்படி நடக்கிறது என்று. இருந்தாலும் இப்பொழுது முன்னேற்றத்தில் பேச்சு கொடுத்தா தேர பேச்சா கிடக்குது. கல்யாணம் முடிஞ்சோம். அச்சோ கல்யாணம் வந்து விடுவா? அப்ப நான் போனாலும் காப்பாற்ற முடியாதா? என் தாயை பார்க்க வேண்டும். நான் எங்க செல்ல வேண்டும்? மீண்டும் அதோ அவர் சொல்லக்கூடிய தங்கு துவாரிக்கு செல்ல வேண்டும். அவர்களை வதம் செய்து பின்பு அழகு சுந்தரிய ஐ லவ் காதல் கொண்டாட வேண்டும். காதல் விட்டா சவ் ஒத்துக்கும். என்னமா சொல்றாங்க? இவன் ஒன்னும் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. சரி அப்படி என் தாயை சந்திக்க வேண்டும்.
எடே நண்பா, ஐயா கானகத்தில் கண்டு நிற்க ஒன்று. ஆமாங்க அதை என் தாய் எப்படி அழைக்கிறார், என்ன செய்கிறார் என்று பார்த்த பிறகு நான் வைக்க வேண்டும். கண்டிப்பா சட்டு செயலிட்டுக்கிறேன். ஆமாங்க மகனே அபிமன்னா, உன்னை நான் பார்க்க மாட்டேன், உன்னோடு வரமாட்டேன், சந்திக்க மாட்டேன். என்னவென்று அழைக்கின்றார் சொல்வாயாகவே தாயே. மந்திரியா அம்மா கானகம் நல்லபடியா சென்றார். ஆமாங்க திரும்பி வந்து முகத்தை அந்த பக்கம் திரும்பி வச்சிருக்கிறது என்ன காரணமா இருக்கும்? எது கானகத்துல போகும்போது சிங்கங்கன்னு பார்த்து பயந்துருப்பான். ஐயோ அப்படியா? இல்லைன்னா இங்க சுண்டியடி பார்த்து பயந்துருப்பான் என் மகன் பசியோட இருப்பான். ஆமா பிரிய திங்குவான் ஏய், பிரிய பசியோட பிரிய அதனால பாசமா கூட்டு பாப்போமா? ஆமா தாயே கண்ணே வாடா மாட்டேன் மாட்டேன் வரப்படுதும். உண்மைதான் தாயே. கானகத்தில் என்ன வந்தது உனக்கு? அம்மா, என்ன இடர்கள் நடந்தது? வேட்டையாடி வில் பயிற்சி செய்து கொடுக்கின்றவள் போது அங்கே என்ன எனக்கு கிடைத்தது? என்ன கிடைத்தது? அம்மா, அந்த கானக தண்ணில் வேட்டையாடி இருக்கிற பொழுது இருக்கின்ற பொழுது அதோ என் மாமன் மகளாகவே மாமன் மகள் சுந்தரியால் எழுதும் நிருபத்தை கண்ணேல் கண்டனே அப்பா. இதுக்கு எப்படி எழுதியிருந்தார்? எப்படி எழுதியிருந்தால்? மாமா, உனக்கு எனக்கும் என் அரமனையில இருக்கிற பொழுது 22 பேர்களும் பாடசாலைக்கு செல்வதும் அரமனைக்கு வருவதும் ஓர் ஆத்திரத்தில் தப்பழுவத்த அறைகள் சென்று அங்கே தண்ணீர் தாக்கம் ஏற்பட்டது. கைகளில் அணிந்திருக்கும் கனியாளி மோதிரம் என் தந்தை இறந்து விட்டார். அப்பொழுது தண்ணீர் தாக்க விட தீர்க்க வேண்டும் என்று தண்ணீர் அறிந்தினேன். அப்பொழுது கனியாளி மோதிரம் கழுத்திலே விழுந்தது. மாமா, என் தந்தையாக மட்டும் ஆசையா கொடுக்கின்ற மோதிரம் கிணத்திலே விழுந்து விட்டது.
இன்று ஒரு தீன் அல்லவா அதை எடுத்து கொடுத்து சூரிய பகவான் சாட்சி சாட்சி சந்திர பகவான் சாட்சி சாட்சி பூமாதேவி சாட்சி சாட்சி சந்திரகுல வம்சம் சாட்சி சாட்சி தேவர் சபை சாட்சி இப்ப எல்லாம் சாட்சியாக வைத்தும் வைத்து அந்த கரையில் இருக்கக்கூடிய ஆ, அந்த புள்ளியார் சாட்சியாக வைத்து ஓ 22 பேர்களும் காதல் திருமணம் செய்தோவி ஆ, அது பொய்யா ஏன் என்று என்னை பார்க்க வரவில்லை ஆ, எனக்கென்று ஆ, அதோ துரியோதன மகனாகப்பட்ட ஆ, இலக்கண குமாரனுக்கு ஆ. என்னை நிச்சயத்தவள் முடித்து விட்டார் அப்பா, முடித்து விட்டார் மாமா ஓ அந்த துரியோதனனுக்கு இலக்கண குமாரனுக்கு நிச்சய சமலம் முடித்து விட்டதா முடித்து விட்டது நாளை வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று ஆ, காலை விழுது வெடிந்தால் உதய முன்பு ஆமா அதோ என்ன முகூர்த்தம் சொல்றாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆ, எனக்கும் அந்த இலக்கிய குமாரனுக்கும் திருமணம் நடக்க போகிறது நடக்க போகிறது மாமா ஆ, அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டு ஆ, என் கழுத்திலே ஆ, தாங்கள் கட்டியது ஆ, தாலி கயிறாக்கும் ஆகும் அப்படி ஒரு வேல் ஆ, அதோ அந்த இலக்கிய குமார் கைகள ஆமா என் கழுத்திலே கயிறு ஏறிவிட்டார் ஆ, அதுவே எனக்கு தூக்கு கயிறு ஆகிவிடும் சரி அது மட்டுமா ஆ, அங்க இருக்கக்கூடிய ஓமகொண்டத்தில் ஆ, நான் விழுந்து ஆ, சாம்பலாகவே எரிந்து விடுவேன் என்று ஆ. நிருபத்தை கொடுத்திருக்கிறாளே அப்பா கொடுத்திருக்கா இதுக்கு ஏன் பதட்டமா இருக்கிற? இதனால் ஆ, நான் எதற்கு பதற்றமா இருக்கின்றேன் ஆ. இப்பொழுதே சங்கி துவாரைக்கும் ஆ. அதோ அட்டாபுரத்திற்கும் ஆ, இருக்கக்கூடிய ஆ. பந்தலாக போட்டிருக்கின்றாய் என்று ஆ. தெரிந்திருக்கிறது சரி. அதுவே ஓடி ஓடி நான் செல்ல வேண்டும் ஆ. அதோ சங்கி துவாரைக்கு சென்று ஆ. என் சுந்தரியை நான் அடுத்து வர வேண்டும் சென்று வருகிறேன் ஏனப்பா? ஏன சாமி? கண்ணு, ஏன் தடுத்துக் கொண்டிருக்கிறாய் தாம்பலம் மட்டும்தான் மாத்திருக்காங்க சரி அது மட்டும்தான் முடிஞ்சிருக்கிறது உண்மைதான் திருமணம் செய்யவில்லை அல்லவா இல்லையே அதனால ஆ. அன்னொரு நாளையிலே சரி. எனக்கும் எங்க அன்னைக்கும் ஒரு வாக்குவார்த்தை இருக்கிறது எப்படி? அதனால ஆ. நான் எங்க அண்ணனிடத்தில் சென்று சென்று நான் பொன் கேட்ட போறேன் முறையா முறையா முறைப்படி முறைப்படி ஒரு இடத்துல கேட்கலாம் ஆமா கொடுத்தா பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை என்றால் தூக்கலாம் தூக்கலாம் தாயே ஆ? உன் வார்த்தை சுத்தமாகட்டும் ஆ, அதோ நமது மாமன் இடத்துல சென்று சென்று என் அத்தை இடத்துல சென்று ஆ, வருவார் வருவார் என்று விழி வைத்து ஆ, அழகு மாநிலத்தில் அமர்ந்திருப்பேன் ஆ, சீக்கிரம் அழைத்து வர வேண்டும் ஆ. அழகு சுந்தரியோடு வர வேண்டும் நிச்சயமாக வருவோம் ஏதாக தவறாக நடக்க கூடாது அல்லவா எதுவும் நடக்காது உங்கள் வார்த்தை சுத்தமாகட்டும் ஆ, சென்று வருகிற தாயி அப்படியே சென்று வைப்பா தூக்குற பழக்கம் உண்டா எங்க ஏரியா தான் நிறைய இருக்குது எங்க ஏரியாவில் தான் தூக்கி மறுபடியும் அப்புறம் எல்லா நாட்டுக்கு பறைய இருக்கு ஆமா இல்ல நீங்க எல்லாம் தேவர வீட்டு புள்ளிய எல்லாம் நாங்க பூரா பெரிய அறுத்தம் அங்க மேலோகத்துல அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரி இல்ல நீ சொன்ன உடனே தான் எனக்கு உங்க ஊர்லயே ரொம்ப கேவலமா நடக்க மாட்டேங்குது இது என் தெரிந்துக்கொள் இன்னும் ஒன்றை தெரிந்துக்கொள் தேவர்களாக ஒன்றை சேர்ந்து அங்க தெய்வலோகத்தில் அந்த ஏதனாகப்பட்டவரே அவர்தான் நாட்டியத்தை ஆடிய கூத்தாடி நம்மெல்லாம் அவர்களே தாயும் தந்தையும் பாத்தாடிகள் அவங்கள நீங்க பார்த்தாடி நாம எல்லாம் பாத்தாடி அது போன்று தேவர்கள் இடத்துல நடந்ததா இன்று பூலோகத்திலே நடைபெறுது இல்ல நீ மட்டும் என்ன அவங்க மேலோகத்துல மட்டும் நீங்க மட்டும் என்ன பெரிய அங்க என்ன நாடு லாபக்கு தாச்சா இல்ல உங்க மாமா அந்த மாயவராம சரி ஆமா உண்மைதான் என் தாய் மாமாக இருக்க வேண்டும் அந்த ஆளை பத்தி கூட நான் முந்தா நாள் தான் கேள்விப்பட்டேன் என்னன்னு அந்த ஆளு மாமியார் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டாங்க என் மாமாவை பார்த்து இன்னும் ஒரு முறை தவறாகவே இழிவாகவும் நயித்து பேச வேண்டாம் அட ஏப்பா நான் போய் சோத்த தின்ன வாயில உங்க மாமனை போய் நான் பொய்யா சொல்ல போறேன் நம்ம ஐயா சொல்ற நீ இல்ல அந்த ஆளு வெளியே தெரிஞ்சு போகுன்னு சரி மாமியார கட்டிக்கிட்டாலும் வெளியே தெரிஞ்சா கேவலம் தானே சரி அந்த மாமியாரா புல்லாங்குழலாம் திடிச்சு சரி அப்படியே 24 மணி நேரமும் அந்த ஆளு மொத்தம் கொடுக்கறான்னா எவ்வளவு ஓகேயும் பார்த்து இல்ல உங்க ஏரியாவுல அந்த மாதிரி நடக்குது அப்புறம் இந்தியாவுல இது மட்டும் என்ன விதிவிலக்காடா தம்பி நீ உன் வேலையை பார்க்கணும் முன்னமே சொல்லியிருக்கிறேன் தேவர்களுக்கு நடைபெற்றது உலகத்துல நடக்குது என்று வருத்திருக்கின்றேன் ஆனா உன்னத்துல என்ன பேசு நேரம் போய் கொண்டிருக்கிறது காலையில எல்லாம் போன போறாங்க பேசு நான் போய் சேர வேண்டிய தேவை இடத்துல சுந்தரி இடத்துல ஐயா அழைச்சு எங்க இருக்கிறாய் ஐயோ அழைச்சு இது இல்ல
முறைப்படி என் மகன் ஆத்திரப்பட்டு ஆமாமா புத்திய கண்டிப்பா கெடுக்கிறான். அதனால முறைப்படி எங்க அண்ணனை சென்று பொண்ணு கேட்கணும். நான் பொண்ணு கேட்கணும். போலாமா?